உலகத்துக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேருன்னு நீ ஏன் சாதாரண பையனை சொல்கிற? அப்போ உன் பையனை நீ சேர்த்துருக்கணும். அப்போ சாதாரண மனுஷன் நாசமாக போகணும், ஏன் குடும்பத்துக்காரன் நல்லா இருக்கணும். கஸ்தூரி சொன்னால் அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்டில் அந்த குடும்பம் நெல்லு ஓங்கோல்னு சொல்கிறதுக்கு பதில் தெலுங்குன்னு அந்த அம்மா சொல்லிடுச்சா தான் அதில் நடந்த ஒரு இது. இந்த கருத்தை தனியாக ஊரில் எல்லாரும் சொல்லிக்கிட்டு வந்திருக்கீங்க. 21வது பக்கத்தில் ஈவே ராமசாமி நாயக்கம் ஒட்டுமொத்த திமுகவே இப்படித்தானே சொல்லியிருக்காங்க. ஹிந்துக்களை நீங்கள் எவ்வளோ தூரம் தள்ளுறீங்களோ அவன் திருப்பி அடித்தாச்சுன்னா அதையும் கூட 10 பங்கு அடி பலமாக இருக்குங்கிறதோடு இண்டிகேஷன். இதெல்லாம் தூய்மை பணியாளர்களில் சிலர் அங்கேயே வந்து அதை கண்டிச்சிருக்காங்க. அதனால் நீ மேயராக இருக்கலாம், நீ வந்து கமிஷனராக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் கவுன்சிலராக இருக்கலாம், மாவட்டம் வட்டம் சதுரம். நீ வந்து வங்காள மொழியை ஏற்றுக்கொண்டு வர உனக்கு அங்கே வந்து அதெல்லாம் வங்காள மொழி மியூசியம், வங்காள மொழி இதெல்லாம் ஒன்றும் எழுதிக்கல. அடிப்படைவாத முஸ்லீம் மேலே வந்த உடனே நீ ஏன் வந்து பெங்காலி லைப்ரரிக்கு தீய வைக்கிற? அப்போ நீ இஸ்லாம்ங்கக்கூடிய ஒரு கொடையின் கீழ் வந்து விட்டால் நம்ம அதில் சந்தோஷமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கேருந்து படிக்க போன நம்ம வயலுவார் டேய் நீ பண்ணுற அயோக்கியத்தனத்தை விடமாட்டோம்டா, நீ எவனாக இருந்தாலும் ஒன்று தோல் உரிக்காம விட மாட்டோம்னு போராட்டம் பண்ண பாருங்க. இங்கே தான் வீரத்துறவி நிற்கிறார். ஒரு குழந்தை உள்ளவரை போர்க்கொடி பிறந்திடும்னு சொல்லக்கூடிய அந்த ஹிந்து கெத்து இன்னைக்கு அதை நிறுத்தியிருக்கு. டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: தமிழை புறக்கணித்து பிரெஞ்சு மொழியை கற்கும் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷின் மகன். நடிகை கஸ்தூரியை ஹைதராபாத் சென்று கைது செய்த காவல்துறை. திருப்பூர் மாநகராட்சி துணையுடன் சமபந்தி விருந்து மூலம் மதமாற்றமா? இந்து முன்னணி கண்டனம். பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் பரிசோதனைக்கு தடை. பங்களாதேஷில் ஆயுதங்களை குவிக்க சதியா? பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் வகையில் ஆக்ஸ்போர்ட் யூனியன் விவாத நிகழ்ச்சி. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவர்களுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம் அம்மா. நான் பிரெஞ்சு மொழியை தான் மொழி பாடமாக எடுத்து படிக்கிறேன், தமிழை மொழி பாடமாக எடுத்து படிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மகேஷனுடைய மகன் கவின் தெரிவித்திருக்கிறார். அதாவது என்னென்னா, சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பள்ளிக்கல்வி தொழில் முனைவோருக்கான ஒரு விழா நடந்திருக்கு. அதில் வந்து தனியார் பள்ளி மாணவர்களை தொழில் முனைவோராக்க அதில் வந்து சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு பரிசு வழங்கும் விழா, பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா அது மாதிரி நடந்திருக்கு. அதில் வந்து அவருடைய மகனும் கலந்து கொண்டு அது ஒரு குரூப்பான ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் கலந்து கொண்டு அவருக்கும் அவர் விருது கொடுக்கிறார். அதில் என் மகனுக்கே நான் விருது கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி உருகக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நேற்றுக்கு வைரலாக இருந்தது. இதற்கு அப்புறமாக அதில் அந்த மகனையும் பேட்டி எடுக்கிறார்கள். அப்போ அந்த மகனை பேட்டி எடுக்கும் பொழுது அந்த பையன், சின்ன பையன், அவன் சொல்கிறான், நான் வந்து ஃப்ரெஞ்சை தான் மொழி பாடமாக எடுத்திருக்கேன், எனக்கு வந்து ஃப்ரெஞ்சு தான் இப்போ கஷ்டமாக இருக்குது, மேக்ஸில் நல்லா போடுவேன், நான் தமிழெல்லாம் நான் மொழி பாடமாக நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்சி அதுதான் வந்து இன்றைக்கி வந்து வைரலாகி இருக்கிறது. அந்த ஐசிஎஸ்சி பாடத்திட்டத்தில் அவர் படிக்கிறார் அந்த மகன். ஊரில் எல்லாரும் வந்து கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு வாருங்கள், நாங்கள் பெரிய புத்திசாலியாக இல்லாமல் இருந்தாலும் ஒழுக்கமாக அந்த மாணவர்கள் வருவார்கள்னு அன்றைக்கி அழைப்பு விடுத்தது யார்? அவர் தான் அழைப்பு. அப்போ இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம, இவர் பையன் எதில் படிக்கிறார்? ஐசிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்புங்க, படிக்காமல் முட்டாளத்தையும் இருப்பேன், ஆனால் அவன் ஒழுக்கமாக வருவான்னு அன்றைக்கி இவரே தானே பேட்டி கொடுத்தாரு. அப்போது கவர்மெண்ட்டு பள்ளிக்கூடங்கள் ஒழுங்காக பாடம் சொல்லி கொடுக்காது என்று தெரிஞ்சு தான் அவர் பையனை அவர் சிபிஎஸ்சியில் சேர்த்துருக்கார். தெரிஞ்சு போச்சு இல்லை, இந்த ஐசிஎஸ்சியில் சேர்த்துருக்கார். அப்போ இந்த திமுக காரங்களெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்துக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேருன்னு நீ ஏன் சாதாரண பையனை சொல்கிற? அப்போ உன் பையனை நீ சேர்த்துருக்கணும். அப்போ சாதாரண மனுஷன் நாசமாக போகணும், ஏன் குடும்பத்துக்காரன் நல்லா இருக்கணும். நீ இவனுங்களுக்குள்ள பாலிசியாக இது அந்த திமுகவுக்கு. இதில் எப்படி நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் ஃப்ரெஞ்சு தான் எடுத்திருக்கேன்னு ஒரு பெருமையாக சொல்கிறார்.
நான் வந்து தமிழை எடுக்கலை. யோசிச்சு பாருங்கள், உதயநிதி அவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறார், சன்பீம்னு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். சன்பீம் பள்ளிக்கூடம் யார் நடத்துறது? இவங்க குடும்பம் நடத்துறது. இவங்க குடும்பம் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் அவர் மேடையில் பேசுறதுக்கு முன்னாடி நான் தமிழில் பேசலாமே, ஃபைன் ஒன்றும் போட்டுற மாட்டேங்களே, தமிழில் பேசினாலே ஃபைன், அப்படி வந்து பள்ளிக்கூடம் நடத்துறது இவங்க. ஆனால் அடுத்தவன் வேற ஏதாவது ஒரு மொழியை படிச்சிடக்கூடாது, தமிழ்லையும் அவன் உருப்பிடக்கூடாது. இதுதான் திமுகவின் மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை. என்னெல்லாம் இருமொழி? எந்த மொழியானாலும் உருப்படக்கூடாமல் இருக்கணும், அதான் இந்த இருமொழி கொள்கை. எந்த 2 மொழி என்ன? தமிழ், இங்கிலீஷ். அவனுக்கு தமிழும் தெரியக்கூடாது, இங்கிலீஷும் தெரியக்கூடாது என்பதுதான் இருமொழி கொள்கை. 2 மொழியும் தெரியணுங்கிறது கொள்கை இல்லை, அவனுக்கு 2 மொழியும் அது தெரியாமல் போகணும் என்பது தான் கொள்கை. இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ இடையில தான் அந்த NCERTயில் தமிழ் கூட எழுத தெரியாத பயல்களாக இருக்கான், இங்கிலீஷும் எழுத தெரியல. இடையில இப்போ வந்து ரிப்போர்ட்டுகள் தானே இதெல்லாம். அப்போ இதிலிருந்தே நம்ம உருப்படியாக தெரிஞ்சு போச்சு. இருமொழி கொள்கை என்றால் என்ன? ஒரு மொழியும் தெரியாமல் இருப்பது இருமொழி கொள்கை. இப்போ சூசைடெல்லாம் மட்டும் நிறைய குழந்தைய பாவம் செத்து போகுதுங்க. அதுகளில் இந்த எழுதுகிற லெட்டரெல்லாம் இந்த பேப்பர்களில் போடுறான். நான் தமிழ் எழுதுறது அதில் காலை காணல, நன்னுன்னு இருக்குது. அது எதை வச்சு எந்த பாதிரியார் எப்போ பார்த்து நன்னுன்னு எழுதி வச்சுருக்கு. என் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன், என்னு இருக்கு, என். அப்போ இருமொழி கொள்கைன்னா என்னன்னு தெரிஞ்சுதா? தமிழையும் இங்கிலீஷையும் மாற்றி மாற்றி தப்பாக எழுதுறதுக்கு பேர் இருமொழி கொள்கை. இப்போ மும்மொழி, இப்போ பையன் வந்து இந்த 2 மொழி மட்டும்தான் படிக்கிற அப்படியா? இங்கே 3 பாடம் இருக்குது, 3 லாங்குவேஜ். அப்போது மகேஷ் பொய்யாமொழி பையனுக்கு 3 பாடம் படிக்க முடியும்னா எங்கள் முக்கு கடை முனிசாமி பையனுக்கு ஐயா படிக்கக்கூடாது? அதையே நீ தடுக்கிற. அப்போ வாம்புள்ள வாங்குட்டியெல்லாம் நல்லபடியாக படித்து வரணும், சாதாரண ஒருத்தன் படிக்கக்கூடாது என்ற கல்வி மறுப்பை செய்து வருவது இந்த திமுக அரசு. அப்புறம் தமிழ் வழி கல்விக்கு நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம். இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் இன்றைக்கி தமிழ் மீடியம் ஸ்கூலை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வந்தது உங்கள் திராவிடம் வந்த அப்புறம் தானே. வெர்னாக்குலர் லாங்குவேஜ் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த கல்வி திட்டத்தை டெவலப் பண்ணுறதுக்கு வேலை செய்தவர் ராஜாஜி. எப்போ வெள்ளக்காரன் இருக்கும்போது அப்போ வந்து இருந்த அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில். அந்த நேரத்தில் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி சொன்ன வார்த்தைகள் என்ன? கல்வி நாசமாகிறது, இவர்கள் சொன்ன வார்த்தை. பிற்காலத்தில் இதே தான் ஈவே ராமசாமி நாயக்கு சொன்னார், விளங்காத தமிழை வச்சு என்னடா பண்ண போகிறீன்னு. அப்போ இவனுகளெல்லாம் தமிழை பற்றி பேசுகிறாங்க வருங்க நாட்டில். இதையும் கூட இதுக்கு வந்து ஒரு மோசங்கிறது எதுவும் கிடையாது. அதனால் தமிழ் அழிப்பு என்பதை கட்சி கொள்கையாக மட்டும் இல்லாமல், அதாவது வாக் த டாக்கும்பாங்க. திமுக எதில் வாக் த டாக்கோ என்னவோ தெரியலை, தமிழை ஒழிப்போம் என்பதில் வாக் த டாக். ஏதாவது அந்த காலத்தில் நீதி கட்சியிலிருந்து வந்த கொள்கை, அதை தெளிவாக பின்பற்றுகிறார்கள். அதே நேரத்தில் இன்னொன்று வாக் த டாக் என்ன அப்படின்னா, மக்கள் எல்லாம் முட்டாள்கள்னு எனக்கு ஈவேரா சொன்னது தான். மக்கள்லாம் முட்டா பயில்விடா, இது சொன்னது ஈவேரா. அதையும் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மள்டெல்லாம் தமிழில் படிச்சியா, தமிழ் பேர் வை, அதை செய். இவர் மட்டும் ஸ்டாலின்னு பேர் வைப்பார், என்ன தமிழ் பேரா? கருணாநிதி தமிழ் பேரா? கிடையாது. உதயநிதி தமிழ் பேரா? கிடையாது. தயாநிதி தமிழ் பேரா? ஒன்றாவது தமிழ் பேரா? ஒன்றுமே தமிழ் பேர் இல்லையே. அதனால் இதெல்லாம் வந்து முழுக்க என்னென்னா, இது வந்து இந்த திமுகவுக்குள்ள 2வது முகத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மோடி அரசு தமிழ் கட்டாயம் படிக்க வேண்டும் என்கிறது. எது உன் தாய்மொழியோ அந்த தாய்மொழி, ஒரு இந்திய மொழியை நீ கட்டாயம் படிக்கணும். ஒரு ஹிந்தி, ஒரு இங்கிலீஷ். அந்த இங்கிலீஷுக்கு ஒன்றும் கட்டாயம் கிடையாது, நீ அந்த இங்கிலீஷுக்கு போல் பிரெஞ்சோ ஜெர்மனோ எந்த மொழியை வேணாலும் படிச்சுக்கோ. அப்போ தாய்மொழி கட்டாயம் என்று சொல்வது மோடி. அதாவது தமிழனுக்கு தமிழ் கட்டாயம் என்று சொல்பவர் மோடி. தமிழனே தமிழ் படிக்கக்கூடாது, அதுதான் சரியானது என்று சொல்வது திராவிடம். அதனால் தமிழகத்துக்கு மோடி தேவையா, இல்லை என்றால் கேடி திராவிடம் தேவையா என்பதை நம்ம தான் முடிவு பண்ணணும். தெலுங்கர்களை தவறாக பேசிவிட்டார் என்ற வழக்கில் கஸ்தூரியை ஹைதராபாத் சென்று கைது செய்து வந்திருக்கிறது தமிழக காவல்துறை. இன்றைக்கி நீதிமன்ற காவலில் வைத்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்.
என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தா, சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் அர்ஜுன் சம்பத் தலைமையில் இந்து மக்கள் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட கஸ்தூரி அவர்கள் அங்கே பேசிய பேச்சில் தான் வந்து தெலுங்கு இன மக்களை, குறிப்பாக தெலுங்கு இன பெண்களை வந்து சர்ச்சைக்குரிய வகையில் அவர் பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வந்து பதிகிறாங்க. அந்த வழக்கில் தான் இப்பொழுது வந்து உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதுக்காக ஹைதராபாத், தெலுங்கானா மாநிலம்லாம் சென்று அங்கே போய் அவரை கைது பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ விசாரணையும் போது கஸ்தூரி அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய பேச்சில் வந்து எந்த உள்நோக்கமும் கிடையாது, யாருடைய ஒரு தூண்டுதலையும்லாம் நான் இதை மாதிரி எதுவும் நான் பேசவில்லை. ஏற்கனவே இதை போல் வந்து நான் பேசி இதே வகையான கருத்துக்களை இங்குள்ள அரசியல் தலைவர்கள் எல்லாம் பேசிய கருத்தை தான், அதிலேருந்து படித்து தெரிந்த விஷயங்களைத்தான் நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்க, எப்பொழுது வந்து இந்த பேச்சு சர்ச்சையானதோ அப்பொழுதே கூட அந்த கருத்தை நான் வந்து பின்வாங்கிவிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து என் மேலே வந்து வழக்கு தொடுத்து என்னை இப்போ கைது செய்கிறீங்கன்னா இப்போ உங்களுடைய அரசியல் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து திரும்ப அதற்கு பதிலாக அவர் சொல்லியிருக்கார் விசாரணையில். அதை தவிர இதுக்கு வந்து சீமானும் வந்து ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இங்கே அதாவது தமிழர்களை நீங்கள் திராவிடர்கள் என்று சொல்லி நீங்கள் மட்டும் வேறு பேரை சொல்லி ஒரு நாள் கொச்சைப்படுத்தவில்லையா, இப்போ வந்து இவரை மட்டும் நீங்கள் போய் ஏன் கைது செய்கிறீங்க, அதுவும் ஒரு பயங்கரவாதி மாதிரி தீவிரவாதி மாதிரி நீங்கள் போய் இவ்வளோ அவசரமாக அவரை கைது செய்வதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சீமானும் இதை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறார். சரியான கேள்வி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த அம்மாவுக்குள்ள ஸ்பீச்சில் வந்து நான் அதை கேட்டேன். அதாவது அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில் ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்கு அந்த அம்மா விளக்கம் கொடுத்துருச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அது கரெக்டாக அந்த தொழிலை இவ குடும்பத்தோடு சொன்னால் ஏதாவது சர்ச்சையாயிருமோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா யோசித்து பேசுகிறேன்னு சொல்லி அது வந்து பேசினதும் ஒரு சர்ச்சையாகி விட்டது. இதுதான் அதில் இட்ஸ் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில் வந்த பிரச்சனை. இப்போ இது ஒரு பிரச்சனைக்குரிய கருத்து அப்படின்னு சொன்னால், இந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று செயலலிதா அம்மாட்ட காசு வாங்கிக்கிட்டு நம்ம வைகோலாம் சேர்த்து அமைச்சாங்க. அந்த கூட்டணியில் வரும்போது அந்த கூட்டணியோடு ஒரு கூட்டம் நடந்தது. அதில் வைகோ பேசும்போது இதே விஷயத்தை பேசினார். ஆனால் அவர் மொழியை டைரெக்டாக சொல்லாமல் கருணாநிதியை பற்றி பேசும்போது கருணாநிதியை குறிப்பிட்டு பேசிட்டு, உலகத்திலேயே ஆதி மனிதன் காலத்தில் இருந்த தொழில் இன்றைக்கி கூட அந்த தொழிலே சட்டமாக்க வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள். இதெல்லாம் சொல்லிவிட்டு இவங்க நாதஸ்வரமும் வாசிப்பார்கள். இதெல்லாம் இன்றைக்கி வைகோ சொன்னதுங்க. அன்னைக்கு வைகோ இதை பேசும்போது பின்னாடி பாலகிருஷ்ணன் கக்கன்னு சிரிச்சார். அது பக்கத்தில் ரவிக்குமாரும் இருந்து சிரிச்சாங்க. இவெல்லாம் இன்றைக்கி 3 பேருமே இன்றைக்கி உங்கள் கூட்டணியில் தானே இருக்காங்க. அப்போ அந்த வைகோ மேலே இன்றைக்கி ஏங்க நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலை? அப்போ அவர் தெலுங்கர் என்று டைரெக்டாக சொல்லலை, இன்டைரக்டாக தான் சொன்னார் அப்படின்னா, அன்றைக்கி கருணாநிதினு பேர் சொன்னார்ல, அப்போ இந்த தொழிலோடு கருணாநிதியை இணைச்சா தப்பு இல்லை, தெலுங்கர் என்று இணைத்தால் தப்புன்னு திமுக அரசாங்கம் நினைக்குதான். அதுதான் பாலிமர் டிவியெல்லாம் சேர்த்து வேற இன்றைக்கி வைகோ பேசினார். நீங்கள் சொன்ன கருத்து தானே, ஈரோட்டில் இளங்கோவன் தான் நிற்க வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதுக்குனங்க தான் நானே நின்னேன்னாரு. யார்? இளங்கோவன் சொன்னார். அவர் ஊதுவார், ஊதி பெருசாக்குவார், ஊதி இதெல்லாம் இன்றைக்கி சொன்னது யார்? இளங்கோவன். அப்போ இன்றைக்கி நீங்கள் இப்போ அவரோட சொல்லிக்கிட்டு இருக்கல, அன்றைக்கி அவர் மேலே இந்த வழக்கு ஏன் பதியலை? நீங்கள் பதிஞ்சிருக்கணும்ல நிச்சயமாக. அப்போது கஸ்தூரி சொன்னால் அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்டில் அந்த குடும்பம் நெல்லு ஓங்கோல்னு சொல்கிறதுக்கு பதில் தெலுங்கர்னு அந்த அம்மா சொல்லிடுச்சாதான் அதில் நடந்த ஒரு இது. இந்த கருத்தை தனியாக ஊரில் எல்லாரும் சொல்லிக்கிட்டு வந்திருக்கிய. 21வது பக்கத்தில் ஈவே ராமசாமி நாயக்கம் ஒட்டுமொத்த திமுகவே இப்படித்தானே சொல்லியிருக்க. அப்படி அப்போ அந்த ராமசாமி நாயக்கனுக்கு செலவு வைக்கலாமா, கஸ்தூரி ஜெயிலுக்கு போகணுமா? என்னங்க நியாயம்? சரி, இவ்வளவு தூரம் தமிழ்நாடு போலீஸ் வேகமாக வேலை செய்து கேடுகட்ட தமிழன், சங்க இலக்கியத்தை கொடுத்தவன் பிச்சைக்காரன்னு பேசின ராமசாமி நாயக்கனுக்கு எப்படி நீ தமிழ்நாட்டில் செலவழிக்கலாம்? அப்போ தெலுங்குனை பற்றி இந்த அம்மா தப்பாக பேசினதுக்கு ஜெயிலாம், தமிழை டெய்லி தப்பாக பேசின ஈவே ராமசாமி நாயக்கனுக்கு மேலே என்னையே அந்த தமிழ்நாட்டில் அந்த ஆளுக்கு மட்டும் எப்படி நீ செலவழிக்கலாம்? சிலையில் இடிக்கலையே செய்யணும் நியாயத்துக்கு. இந்த லாஜிக்கை நம்ம அங்கே அப்ளை பண்ணுறோம்னா, சரி அம்புட்டு பிராமணனுக்கு வெட்கொள்ளணும் அப்படின்னு ராஜீவ் காந்தின்னு உங்கள் கட்சியில் இருந்தால் ஒருத்தன் பேசுனா, உங்கள் கட்சி செய்தி தொடர்பாளர்
இன்னைக்கு வரை என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சனாதன தர்மத்தையே ஒழிக்கணும்னு ஒருத்தன் பேசினாங்க. இதுக்கு ஒரு ஒட்டுமொத்தமாக சனாதன தர்மம்னு சொன்னால் தெலுங்கு, கன்னடம், இந்திக்காரன், தமிழன் உட்பட எல்லா இந்துக்களும் சனாதன தர்மம் எப்படி ஒழிக்கணும் இப்படி மலேரியா டெங்கு கொசு ஒழிக்கிற மாதிரி அவன் மேலே இதுவரை என்ன கேஸை போட்டிய? துணை முதல்வரெல்லாம் ஆக்கி தொலைச்சிருக்கிய. ஆமாம். அப்போ தமிழனை ஒழிக்கணும்னு சொன்னால் துணை முதல்வர் ஆகலாம், தெலுங்கனையும் ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சனாதன இந்து தெலுங்குன்னு தானே சனாதன தர்மம்னு சொல்லிக்கிறாங்க. கன்னடம் யாரெல்லாம் இந்த நாட்டில் வந்து இந்த தேசத்தின் மதங்கள்னா எல்லாருமே சனாதனம் தான். இந்த தேசத்தில் இருக்கிற அனைவரையும் ஒழிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆள் ஆகலாமல் தெலுங்கு மட்டும் சொல்லக்கூடிய ஆளுக்கு ஜெயிலுக்கு போனோம்னா அப்போ என்ன அர்த்தம்? ஏன் இதுவரை நீ உதயநிதி நீங்கள் அரெஸ்ட் பண்ணல? ரெண்டாவது சீமான் சொன்ன மாதிரி ஏதோ இப்போ இந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு ஏதோ பயங்கரவாதியை பிடிக்கிற மாதிரி எங்கள் உள்ள அம்புட்டு போலீஸும் கிளம்பி அங்கே போயிட்டாகலாம். எங்கள் தெலுங்கானா இவ்வளவு தூரம் செயல்படக்கூடிய போலீஸ் இந்த விஜய் ஏதோ ஒரு மாநாடு நடத்தினா அப்படி இந்த விக்கிரவாண்டியில் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு வந்து சொல்லக்கூடிய நேரத்தில் அதுக்கு நமக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும்னு அந்த மாநாட்டுக்கு முதல்ல பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னாங்க. ஏன்டா ஒரு கஸ்தூரியை பிடிக்கிறதுக்கு இம்பிட்டு போலீஸ்காரங்க அங்கே போகும்போது இங்கே முடியாது அவங்களால? ஏன் முடியாது? அதேமாரி அந்த மகாவிஷ்ணுன்னு ஒரு பையன் நானே ஸ்டேஷனுக்கு வரேன் ஏன் சொல்ல பிடிக்கிறதுக்குங்கிறது 209 போலீஸ்காரன் போய் நின்றானா எங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு. அதே நேரத்தில் டெங்கு மலேரியா கொசு இவனெல்லாம் ஒழிக்கணும்னு சொன்னவனுக்கு 209 போலீஸ் பாதுகாப்புக்கு நிற்கிறானா? இது என்னையா இது நியாயம் அந்த நாட்டில்? இதுக்கிடையில் இப்போ ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. என்னென்னா சம்மன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. கோர்ட்டில் வந்து ஆஜராகணும். யாருக்கு? நம்ம ஆர்பிவிஎஸ் மணியஞ்சி அவர்களுக்கு இன்றைக்கி வந்து ஆஜராக வேண்டும். இவ்வளவு துரிதமாக வழக்கு நடக்குது பற்றியெல்லாம். ஆமாம். இவன் அவர் என்ன தப்பாக பேசிவிட்டார்? அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸு தான் சில விஷயங்களை தவிர இவர் சொன்ன இதே கருத்தை பட்டியலின அமைப்புகளில் உள்ள எத்தனை பேர் பேசியிருக்காங்க. இந்த சட்டத்தை வரையும் கமிட்டியில் தான் அம்பேத்கர் இருந்தார். ஆனால் இது அம்பேத்கரின் சட்டம் அல்ல. அன்று நாடு ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கும் போது பிளவு கூடாது என்பதற்காக அவர் செய்தார்னு எத்தனை பட்டியலின தலைவர்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க. அவர் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாகத்தான் இருந்தார். ஆனால் இது அவரது சட்டம் அல்ல. நீங்கள் அதனோட தெருவுக்கு தெருவாக பேசினீங்க. இந்த விஷயத்தை தன்னோட ஆர்பிஎஸ் மணியஞ்சி சொன்னார். இதே அதே ஸ்பீச்சில் அவர் பேசுகிறார். என்னடா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த வேங்கவாசலில் பட்டியலினத்தவர் இருக்கக்கூடிய இடத்துல டேங்கில் ஏறி பேண்டிருக்கானடா இது தானடா உன் ஈன புத்தி அப்படின்னு சொல்லி ஆதிக்க ஜாதியினர் அவர் சாடின மாதிரி எவனா ஒருத்தன் சாடினீங்களாடா. இன்றைக்கி வரை 2 வருஷம் ஆச்சு, ஒரு வயலும் உன்னால் பிடிக்க முடியலையே. இருக்கிற போலீஸ்காரங்க அம்பிட்டு பேரையும் பியை பரிசோதிக்க விட்டுச்சு. செய்தாங்களா இல்லையா? செய்தார்கள். அப்புறம் ஊரில் அம்பிட்டு பியும் பரிசோதிச்சு இது அவன் பி இல்லை. போலீஸுக்குள்ள வேலையை பாருங்கள். நீ இப்படி சமூக நீதியை பற்றி நீ செய்தவன் கண்டித்த அவரை அந்த சமுதாயத்துக்கு எதிராக பேசினான்னு கேஸை போட்டு அந்த பெரிய மனுஷனை கொண்டு ஜெயிலில் கொண்டு வச்சு இன்றைக்கி இவர் அப்படி பண்ணுறிய அயோக்கியத்தனமா இல்லை இது? அவர் சொன்ன விஷயத்தில் ஒன்றாவது ஃபேக்சுவலி இன்கரெக்டா. அப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தாச்சு அப்படின்னா இன்றைக்கி கஸ்தூரி அவர்கள் வழக்கிலையும் அந்தம்மா இதுக்கு வந்து அப்பாலஜைஸ் பண்ணிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஏன்டா இதையும் கூட மட்டமாக வந்து நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொன்ன ஆர்எஸ் பாரதி இன்னும் நடமாடிக்கிட்டு தானே இருக்காரு. தீண்டத்தகாதவர்களான்னு கேட்டால் நாங்கள் என்ன தீண்டத்தகாதவர்களான்னு கேட்ட மாறன் இன்னும் நடமாடிக்கிட்டு தான் இருக்கார். அப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா காவல்துறை என்பது இந்திய தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகிறதா இல்லைன்னா கோபாலபுரம் தண்டனை சட்டம்னு ஏதாவது தனியாக எழுதி அதன் அடிப்படையில் செயல்படுகிறதாங்கிற கேள்வி தான் நமக்கு இன்றைக்கி இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக காரனுக்கு ஜால்ரா போட்டு நம்ம இன்னைக்கு பொழப்பு நடத்துகிறோம். இந்த காலம் மாறி இதுக்கு முன்னாடி இருந்த வாஜ்பாய் மோடி இந்த மாதிரியெல்லாம் நல்லவர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை பிரச்சனை இல்லை. இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு என் பிரார்த்தனை என்ன அப்படின்னா
இந்த மாதிரி செய்யக்கூடியவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உள்துறை அமைச்சர் இந்த தேசத்துக்கு வரணும். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸ் அங்கேருந்து இவங்க இங்கே அனுப்பக்கூடியது. திருப்பி இவங்களை அவ்வளோ பேர் சென்ட்ரல் டெபுட்டேஷன் வாங்கி லடாக்கில் ஒரு நம்ம ஊரில் வந்து இந்த மண்டபம் கேம்புன்னு ஒன்று இவங்க இங்கேருந்து உள்ள பெரிய ஆஃபீஸரெல்லாம் பனிஷ்மெண்ட்டு மாதிரி தள்ளுற இடம் அதான். இந்த மாதிரி எங்கேயாவது ரெஃப்யூஜி கேம்ப்பு இல்லைன்னா அங்கே உள்ள அந்த பார்டரில் இருக்கக்கூடியதுக்கு இந்த மாதிரி 8-10 கேம்பை பண்ணி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 10 ஆஃபீஸருக்குங்கிறது அங்கே வந்த டெபுட்டேஷன் வாங்கி அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில் போஸ்டிங் போட்டால் இவர்கள் சட்டத்துக்கு பயந்து வேலை செய்வார்கள். நீ கட்சிக்காக வேலை செய்யக்கூடியதுக்கு அதுக்கு இந்தியன் போலீஸ் சர்வீஸுங்கணும், இன்பநிதி போலீஸ் சர்வீஸ்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஐபிஎஸ்ஸு இன்பநிதி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் சொல்லிட்டு போங்களேன். இதுக்கு ஏன் அரசாங்கத்துக்குள்ள செலவில் எதுக்கு உங்களுக்கு ஆஃபீஸு? திமுக எல்லோரும் பேசாமல் அறிவாலயத்தில் ஆஃபீஸ் போட்டு உட்காந்துட வேண்டியதுன்னு எதுக்குங்கிறது செக்ரட்டேரியட்லேயும் டிஜிபி ஆஃபீஸ்லேயும் உட்காந்துக்கிட்டு. அதனால் இந்த மாதிரியான கீழ்த்தரமான அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடிய போக்கு என்பது தமிழகத்தில் பெருகிவிட்டது. எமர்ஜென்சி காலம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ எமர்ஜென்சி எப்படி இருக்குன்னு இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம்னா தெரியுது. அதனால தான் காங்கிரஸ் திமுக நல்ல கூட்டணி, நாங்கள் மத்தியில் எமர்ஜென்சி கொண்டு வந்தால் நாங்கள் மாநிலத்தில் எமர்ஜென்சியை நடத்தி வருகிறோம், சொல்லாமலே நடத்தி வருகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த கூட்டணி கூட அதனால தான் ஏற்பட்டிருக்குமோங்கக்கூடிய சந்தேகம் வந்துடும். அதனால் இன்றைக்கு கஸ்தூரி அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி கைது செய்து இது பண்ணக்கூடியதுங்கக்கூடியது ஒரு திட்டமிட்ட டார்ச்சர். ஏன்னா அவங்க தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான விஷயங்கள் எதிரானங்கிறதுல திமுக என்ற அயோக்கியத்தனத்தை சுட்டிக்காட்டி வருவதனால் இன்று வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக இது செய்யப்பட்டிருக்கிறது. இது 100க்கு 100 பழிவாங்கும் நடவடிக்கையே. இதற்கும் இந்து சமுதாயம் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இந்துக்களுக்காக வாய் திறந்து பேசுவதற்கு யாரும் வரமாட்டார்கள் என்ற நிலை உருவாகிவிடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. ஆனால் எனக்கு அது ஒரு தற்காலிகம்தான். ஏன்னா எனக்கு இதில் இப்படின்னு பலர் என்கிட்ட அந்த அபிப்பிராயம் சொல்கிறாங்க, இப்படி வந்து நம்ம எல்லாரையும் இது ஒன்றா யாரும் வரமாட்டாங்களோன்னு. எனக்கு அப்படி நம்பிக்கை இல்லை. என் நம்பிக்கை வித்தியாசமான நம்பிக்கை. எவ்வளவு தூரம் நீ இந்துக்களை பின்னாடி தள்ளுறையோ அதையும் கூட 50 பங்கு வேகத்தோடு இந்து சமுதாயம் திருப்பி வரும். அதனால் இந்த கைதுக்கு ரெப்பர்கர்ஷனும் அந்த மாதிரி ஓட்டாலும் சரி, தெருமுனைகளில் நடத்தப்படக்கூடிய பிரச்சாரங்களிலும் சரி, திமுக என்பதை ஓடவிடக்கூடிய ஒரு நிலையை இந்துக்கள் தமிழகத்தில் ஏற்படுத்துவது தான் இந்த மாதிரியான திட்டமிட்ட பழிவாங்கலுக்கான சரியான எதிர் நடவடிக்கையாக இருக்கும் நான் நினைக்கிறேன். திருப்பூரில் இயேசுவின் சமாதானம் அப்படிங்கிற பெயரில் திருப்பூரில் இருக்கக்கூடிய மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு சமபந்தி விருந்து நடத்தப்பட்டிருக்கிறது. அது வந்து ரோட்டரி கிளப் நிறுவனத்தால் நடத்தியிருக்கார்கள். இதற்கு இந்து முன்னணியுடைய தலைவர், மாநில தலைவர் கூடிய காடேஸ்வர் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். என்னென்னா அந்த மாதிரி ஒரு சமபந்தி விருந்து நடத்தினதோடு மட்டுமல்லாமல் அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த தூய்மை பணியாளர்களுக்கு அங்கே வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் கிறிஸ்தவ மத சம்பந்தமான நோட்டீஸ்களையும் அங்கு வழங்கியிருக்கிறார்கள். அப்போ இது ஒரு மதமாற்றம் செயலோடு தானே இதை வந்து செய்திருக்கிறார்கள். இதை எப்படி வந்து ஒரு மாநகராட்சி வந்து இதற்கு வந்து ஒப்புதல் தரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னும் இதில் ஒரு பியூட்டின்னா, இந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த மேயர், அங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் இவங்க இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டுருக்காங்க. கவுன்சிலர் இவங்கெல்லாம் அதில் கலந்துட்டுருக்காங்க. இதை விட இதில் இன்னொரு முக்கியமான குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் வந்து ஏற்கனவே இந்த பெஞ்சமின் அப்படிங்கிற ஆள் இந்த ரோட்டில் வந்து இந்த கிறிஸ்தவ மத நோட்டீஸ்களை கொடுத்து மதமாற்றம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்திருக்கிறார். அப்பொழுது அதை தட்டி கேட்டு காவல்துறையில் புகார்லாம் கொடுக்கவுமே மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்போதைக்கு அவரை விட்டுருக்காங்க. அவர் தான் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் கலந்து கொண்டு நடத்தி இதே போல் அந்த இடத்துல பிரசுரங்களை வழங்கியிருக்கிறார். இதனால் இன்றைக்கி இந்து முன்னணி அதற்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த திமுக சார்பில் உள்ள அந்த மேயர் வந்து அப்படிலாம் இங்கே எதுவும் நடக்கலை, இந்த மாதிரி நிறைய பேர், நிறைய தொண்டு நிறுவனங்கள் அவங்களாம் வந்து இந்த மாதிரி சமபந்தி விருந்து தரும், விருந்து வைக்கிறோம் இவர்களுக்கு அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட வந்து கேட்கும் பொழுது நாங்கள் அதற்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான் இங்கே நடந்தது. அவங்க வந்து அங்கே எதுவும் ஒரு விசிட்டிங் கார்டு, அந்த தொண்டு நிறுவனத்தினுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துருக்காங்க, அதை தான் வந்து இந்து முன்னணி வந்து
துண்டு பிரசுரம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நாங்கள் அது வந்து அந்த மாதிரி என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறேன், ஏன்னா நான் நிகழ்ச்சியினுடைய இறுதியில் தான் நான் போய் கலந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மேயர். இதில் ஒரு நல்ல விஷயம் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அங்கே வந்திருந்த இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார்கள்ங்கக்கூடிய செய்தியும் இருக்குது. இது என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு வார்னிங். திருப்பி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஹிந்துக்களை நீங்கள் எவ்வளோ தூரம் தள்ளுறீங்களோ அவன் திருப்பி அடித்தாச்சுன்னா அதையும் கூட 10 பங்கு அடி பலமாக இருக்குங்கிறதோடு இண்டிகேஷன். இதெல்லாம் தூய்மை பணியாளர்களில் சிலர் அங்கேயே வந்து அதை கண்டிச்சிருக்காங்க. அதனால் நீ மேயராக இருக்கலாம், நீ வந்து கமிஷனராக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் கவுன்சிலராக இருக்கலாம், மாவட்டம், வட்டம், சதுரம், முக்கோணம், தலைகீழ் முக்கோணம், என்ன வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஹிந்துக்கள் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார்கள் என்பதற்குள்ள ஒரு சின்ன இண்டிகேஷன். இது தூய்மை பணியாளர்கள் அந்த இடத்துலையே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள்னு. இப்போ மேயர் என்ன சொல்கிறாரு, அதில் வந்து துண்டுச்சீட்டு தான் கொடுத்தாங்க, எங்கள் முதல்வருக்கு கொடுக்குற மாதிரி, அவர் பேசுகிறதுக்கு மேடையில் கொடுக்குற மாதிரி ஏதோ துண்டு தான் கொடுத்துருக்கா, அதனால் இதில் பிரச்சனை விசிட்டிங் கார்டு அளவுக்கு. அப்போ எப்படி அப்போ பிரச்சாரம் பண்ணணும்னா அதுக்கு வந்து எப்படி 1:8 சைஸு இல்லைன்னா 1:4 சைஸு, இந்த சைஸில் இருந்தால்தான் அது பிரச்சாரம்னு ஏதாவது இருக்கா உலகத்தில்? சரியில்லை. அது துண்டுச்சீட்டில் கொடுத்தா என்ன, பெரிய பேப்பரில் கொடுத்தா என்ன, போஸ்ட் ஒட்டினா என்ன? இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த தொண்டுநிறுவனத்தினுடைய அட்ரஸை தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாரு. அது அப்படின்னு அவர் ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு லெட்டரை அவரை அடித்து விட்டார். இப்போ இதை நல்லா கவனிக்கிறது என்ன அப்படின்னா, இதில் ரோட்டரி நிறுவனமும் சம்மந்தப்பட்டிருக்கிறது. இப்போ ரோட்டரி வந்து நாங்கள் தொண்டு எல்லாம் செய்வதற்காக எங்கள் மாமாவும் ஒருத்தர் தான் இல்லை கவர்னரெல்லாம் இருந்திருக்கார். அவங்க எனக்கு தெரிஞ்ச பல வருஷமாக அவங்க என்னெல்லாம் நிறைய சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் தெரியுது. இப்போ இதுக்கு வந்து ரோட்டரி இன்டர்நேஷ்னல் முதல்ல இதுக்கு மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் வந்து ஒரு வாலண்டரி சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குதுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், இது என்ன டிஸ்ட்ரிக்ட் தெரில, அது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டா ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு தெரில, அந்த ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் இப்போ இதுக்கு மன்னிப்பு கேட்கணும். இது உனக்குள்ள டியூட்டி. அந்த பிரசிடெண்ட் இதுக்கு யார் பொறுப்போ, இது என்ன செக்ரட்டரி யார் பொறுப்போ, அவரை நீங்கள் உடனே இப்போ ரோட்டரியை விட்டு வெளியில் நிற்கணும். இப்போ உங்களுக்குள்ள பேனர் இஸ் நோ பீயிங் மிஸ்யூஸ்ட். இதை இவர்கள் செய்யலைன்னா மதம் மாற்றும் என்ஜிஓக்கள் மாதிரி ரோட்டரியும் ஒரு மதமாற்ற கூட்டம் என்பதை ஒத்துக்கணும். இந்திய அரசு அதற்கு மேல் நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும். நீங்கள் அப்போ இல்லை நாங்கள் இதுக்கெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால், ரோட்டரி என்ற ஒரு பேனரை பயன்படுத்தி இங்கே திருட்டுத்தனமான மதமாற்றத்தை செய்வதற்காக ரோட்டரியை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு ஆகும். ஸோ அதை வந்து ஒரு நாட்டில் பொறுத்து கொள்ள முடியாது. எவ்வளவோ ரொட்டேரியன்ஸ் இருக்காங்கல்ல, நீங்கள் உங்கள் ரொட்டேரியன் எல்லாம் இப்போ எழுதுங்க, அந்த கவர்னருக்கு நீங்கள் எல்லாம் இப்போ ஒரு கடிதாசி எழுதுங்க, இது எங்கள் ரோட்டரி வேல்யூஸுக்கு விரோதமானது, அதனால நீ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க. ஏதாவது ரொட்டேரியன் எழுதுகிறாங்களான்னு இப்போ பார்ப்போம். உண்மைக்கு நீ சரியான ரொட்டேரியனாக இருந்தால் நீ எழுதணும், செய்கிறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து சமபந்தி போஜனம் என்ற பெயரில் பல அமைப்புகள் வேலை செய்கிறார்கள், அதுக்காக நாங்கள் கொடுக்குறோம். ஹிந்து முன்னணியில் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தியும் வீரத்துறவி அவர்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தலைப்பில் நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. அதில் நரநாராயண பூஜை என்பது கம்பல்சரி. அப்போ இந்த மாதிரியான சமுதாயத்தினருக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்பது வந்து ஒரு வழக்கம். அவங்களுக்கு காலை கழுவி விட்டு பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடனும் தொடர்பு பண்ண வேண்டும். அவங்க கோவில்களுக்கு போகணும், அவங்கள ஆர்கனைஸ் பண்ணணும். இது பல வருஷமாக இந்து முன்னணி பேரியக்கத்தில் வீரத்துறவி அவர்கள் வழிகாட்டி இது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இயல்பாகவே சமுதாயத்தில் அப்படி ஒரு உறவு ஏற்படும். இங்கே கரெக்டாக இந்த டிபார்ட்மெண்ட்டில், அதுவும் அந்த முனிசிபாலிட்டியில் அந்த ஒரு இதில் வந்து வருது அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜ் மேனேஜ்டு ஈவெண்ட்டு மாதிரி நடத்துகிறாங்க இந்த சமபந்தி விருந்து. இப்போ சமபந்தி விருந்துன்னு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றது தானே. இப்போ மேயர் என்ன சொன்னாங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கடைசியாக வந்தேன்னு. அப்போ அந்த சமபந்தியில் அந்த மேயர் இல்லை. அப்போ மேயர் சமபந்தியில் சாப்பிடுவதில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அப்படி தானே நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் ஆரம்பத்தில் இருந்தே இல்லை? திமுக கொள்கை என்ன?
நாங்கள் போட்ட பிச்சை. அவங்க சொன்ன கொள்கை, நான் சொன்னதில்லை, ஈவேரா சொன்னது. நமக்கு இப்பொழுது 4 எதிரிகள்: பார்ப்பனர்கள், கிறிஸ்தவர்கள், துலுக்கர்கள், நம்மில் கீழ்த்தரமானவர்கள். இது ஈவேரா சொன்னது, நான் சொன்னதில்லை. அப்போ ஈவேரா கொள்கையை பின்பற்றக்கூடிய மேயர் சரியாக நடந்து கொண்டார். எப்படி? அந்த சமபந்தி விருந்து முடியக்கூடிய நேரத்தில் அப்படியே வந்து சீனுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான சீனுக்கு வந்தார். அவரே ஒத்துக்கிட்டார், நான் நம்ம சொல்ல. ஆனால் இவனுக்கு தெருவா ஒன்று சொல்லுவான். என்ன சொல்லுவான்? வாஞ்சிநாதனுக்கு வந்து பாக்கி ஜாதிகளுக்கு மேலே துவேஷம் இருந்தது, அதனால தான் வாஞ்சிநாதன் ஏதோ ஒரு எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை அந்த ஊருக்குள்ளோடி போகும்போது அந்த வண்டியை மறித்து பிரச்சனை பண்ணான். இதை எதிர்த்த காரணத்தினால் ஆஷ்துரையை தொட்டுக்கொண்டான். இந்த பயிலுவ கதை சொல்லுவான். ஆனால் இவன் எந்த ஆஷை வந்து வாஞ்சிநாதன் சுட்டு கொண்டாம்னு சொன்னாங்களோ, என்ன காரணத்துக்காக சொன்னாங்களோ, அதே வெள்ளைக்காரன் அவன் வந்து கோர்ட்டில் வந்து அந்த கேஸுக்குள்ள டைரியில் கொண்டு வரும்போது, இந்த ஆஷை கொல்வதற்கு முன்னாடி நடந்த கூட்டங்களில் ஒவ்வொரு கூட்ட முடிவிலும் வாஞ்சிநாதன் பலருடன் சேர்ந்து சமபந்தி விருந்து சாப்பிட்டார். இது வாஞ்சிநாதன் வரலாறு. ஆனால் இந்த பயிலுக்கு இந்த வரலாறு எப்படி சொன்னான் பார்த்தீங்களா? இவனுடையும் கூட இந்த கம்யூனிஸ்ட்காரன் இன்னும் அதை அதிகம் சொல்லிட்டு கிடப்பான். நம்ம எதை கவனிக்கணும்னா, இதில் யார் உண்மைக்கும் தீண்டாமையை எதிர்த்து வேலை செய்கிறாரோ அவனை வந்து இவன் தீண்டாமைக்கு காரணம்பான். நாங்கள் தான் தீண்டாமையை ஒழிக்க போகிறோம்னு சொன்னோம். இவனுகளை மாதிரி தீண்டாமையை பின்பற்றக்கூடியவன், தீண்டாமையை புகுத்தக்கூடிய ஒரு வயலும் உலகத்தில் இருக்க மாட்டான். கண்டிப்பாக. இப்போ இவனுக்குள்ள காம்பினேஷன் யார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கிறிஸ்தவன். இப்போ இந்த கிறிஸ்தவனை பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த திருச்சியில் ஒரு கேஸ் நடந்தது. அந்த கேஸ் என்ன அப்படின்னு சொன்னால், போப்பு கிரிகோரின்னு ஒரு ஆள், அந்த ஆள் ஒரு பேப்பல் புல் இஷ்யூ பண்ணியிருக்கார். அந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி வந்த ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, சில ஜாதி விஷயங்கள்லாம் நம்ம சர்ச்சில் பின்பற்றலாம்னு. இதை காணிச்சு பட்டியலினத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களை எங்கள் புதகாட்டில் புதைக்கப்படாது அப்படின்னு கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கி வச்சுருக்கான். அப்போ இந்த சமபந்தியை நடத்துகிற கூட்டணியை பாருங்கள். ஒருத்தன் இப்படி ஆர்டர் வாங்கினவன், இன்னொருத்தன் நம்ம கீழ்த்தரமானவன்னு சொன்னவன். அவன் இந்த 2 காம்பினேஷனும் சேர்ந்து யாருக்காக வேலை செய்கிறார்கள்? இஸ்ரவேலின் தேவருக்காக வேலை செய்கிறார்கள். இதை இந்த மண்ணில் இருக்கும் தெய்வங்களின் சார்பான இந்து முன்னணி இன்னைக்கு அதை கண்டிக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ 3 அந்நிய சக்தி இதில் இன்வால்வ்டு. முதல் அந்நிய சக்தி யாரு? டைரக்டாக இஸ்ரவேல் சக்தி. இன்னொன்று இஸ்ரவேல் சக்திக்கு கூட சேர்ந்தக்கூடியது. 3வது என்னன்னா, தனி நபர் கிடையாது, காமன் கொள்கை. என்ன கொள்கைன்னா, தீண்டாமை என்பதை முழுமூச்சாக கொன்ற கொள்கை. இந்த 3 அயோக்கியனுக்கு எதிராக இன்னைக்கு இந்து முன்னணி ஒரு போராட்டத்தை இன்னைக்கு முன்வைத்திருக்கிறது. இது முதல் முறை இல்லை. ஏற்கனவே சேலத்தை சுற்றி பல பள்ளிகளில் இதே மாதிரி கிறிஸ்தவ பிரச்சாரம் வந்தது. அங்கே ஸ்ரீனிவாசன் அப்படிங்கக்கூடிய இந்து முன்னணி பொறுப்பாளர் அதை தொடர்ந்து எதிர்த்து வந்தார். அதே மாதிரி இப்போ வந்து அச்சங்குன்றம் கிராமம், அங்கே இந்த மாதிரி பள்ளிக்கூடம், அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய மதமாற்றத்தை எடுத்து அந்த ஊர் மக்கள் போராடினார்கள். அதற்காக அவங்களாம் அரெஸ்ட் பண்ணாங்க. இன்றைக்கி மானமுள்ள அந்த ஊர் ஹிந்துக்கள் அவங்க குழந்தைகள்லாம் அங்கேருந்து பக்கத்தில் வீரகேரளம்புதூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் 2 பேர் அவங்க முழு நேர வேலையே என்னென்ன அந்த கிராமத்தில் இருக்கிற 100 சில்லற குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போயிட்டு கொண்டு வருது. எப்படியாவது கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் போய் நீங்கள் திருப்பி சேருங்கன்னு அவங்கள வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து பலர் வந்து வற்புறுத்துகிறார்கள். அதையும் மீறி இன்றும் அவர்கள் இந்த சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த அரசு இஸ் அஜெண்டா ட்ரிவன். இந்த அரசில் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கங்கெல்லாம் வந்து ஹிந்து எதிர்ப்பு, கிறிஸ்தவத்துக்கு ஆதரவு விஷயங்களை புகுத்துவது. இடையில பாருங்க, ஒரு ப்ரோக்ராம் எங்கள் நம்ம திருநெல்வேலியில் அந்த பள்ளிக்கூட லோகோவில் வந்து துலுக்கம் முறை இருக்கு. அரசு விழா நல்லா தெரிஞ்சுக்கணும். இடம் இருக்கிறது அந்த பள்ளிக்கூடத்தில், அதுக்கு அந்த துலுக்க லோகோவை தமிழ்நாடு லோகோவோட சேர்த்து போடுறது. இந்த மாதிரி வேறு ஏதாவது பள்ளிக்கூடத்தில் நீங்கள் வென்யூ எடுத்ததில் அரசு விழாவில் அவன் லோக்கல் லோகோவை போட்டிருக்கீங்களா? கிடையாது. இல்லை. அப்போ இந்த அரசோட நோக்கம் என்ன? அரசு எங்கெங்கெல்லாம் அரசு
துலுக்க கிறிஸ்தவர்களை ப்ரமோட் பண்ணணுமோ அங்கெல்லாம் ப்ரமோட் பண்ணும், எங்கெங்கெல்லாம் ஹிந்துக்களை ஒழிக்க வேண்டுமோ அதுங்கெல்லாம் ஒழிக்கும். இது இந்த அரசாங்கம் ஒரு அஜெண்டாவாக எடுத்து செய்கிறது. ஹிந்து முன்னணி பேரியக்கம் தொடர்ந்து இதை எதிர்த்து வருகிறது, வெற்றியும் கண்டு வருகிறது. இதான் வீரத்துறவி சொல்லுவார் எப்போ, டேய் ஜெயிக்க பிறந்தவன் ஹிந்து டாம்பர். ஹிந்து தோல்வியே கண்டதில்லை, ஹிந்து இன்றைக்குமே வெற்றி. இன்றைக்கி அந்த போராட்டத்தை தொடர்ந்து ஹிந்து முன்னணி பேரியக்கம் நடத்தி வெற்றி கண்டு வருகிறது. ஹிந்து முன்னணிக்கு எமது பாராட்டுக்கள். ஹிந்து முன்னணி அமைப்பு கூட உடன் நம்ம ஒவ்வொரு ஹிந்துவும் இணைந்து வேலை செய்ய வேண்டும். இது இந்த விஷயத்தை நம்ம இப்போ படித்து கேட்டால் நாளைக்கு ஹிந்துக்கள் இந்த நாட்டில் இருப்போமோ என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஒரு ஸ்க்ரூட்டனி தேவையில்லை, ஸ்கேன்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பங்களாதேஷ் அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நேஷ்னல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ அவங்களுடைய அந்த அமைப்பு NBR அப்படின்னு கூடிய அவங்க அரசாங்க அமைப்பு இன்றைக்கி அந்த உத்தரவை வெளியிட்டிருக்காங்க. எந்த விதமான தடையும் இன்றி பாகிஸ்தான் போர்ட்லேருந்து அங்கேருந்து வரக்கூடிய பொருட்களை பங்களாதேஷுக்குள்ளார நம்ம உள்ளே வரலாம். அதுக்கு அவங்க ஒரு காரணமாக சொல்கிறாங்க, கன்சைன்மெண்ட் ப்ராம்ப்டாக ரிலீஸ் ஆகும், அதில் நம்ம தடை இல்லாமல் இருக்கும், டைமுக்கு எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே என்ன அங்கே உள்ள மக்களே என்ன அச்சப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், இதன் மூலமாக நிறைய போதைப் பொருட்கள் இதெல்லாம் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தான் வழியாக இது மாதிரி போதைப் பொருட்கள் பங்களாதேஷுக்குள்ளே நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கு. அது மட்டும் அல்லாமல் இப்போ ஹசீனா அவங்களுடைய ஆட்சி கவிழ்ந்த பிறகு அங்கே எல்லா மக்களிடையே இப்போ இங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் கையில் இன்றைக்கி ஆயுதங்கள் சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருக்கின்றன. அதை ஏற்கனவே பதுக்கி வைத்து இந்த அமைப்புகள் இன்றைக்கு வெகு இதுவாக முன்னேறி கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இதையும் விட்டாச்சு அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தானிலிருந்து ஆயுதங்கள் அதிக அளவுக்கு உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆயுதம் மட்டும் இல்லாமல் வெடிப்பொருட்களும் இவர்கள் பதுக்கி வைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஜமாயுத் உல் முஜாஹுதீன் பங்களாதேஷும் சரி, HUTயும் சரி, அதனுடைய கிளைகள் இந்தியாவிலும் இருப்பதனால் இது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அப்போ மறைமுகமாக இதை பங்களாதேஷ் இதை இதற்கு ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறதா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் இன்றைக்கி இங்கே எழுந்திருக்கிறது. அடிப்படைவாத துலுக்க பயங்கரவாத சதிங்கக்கூடியதை ஆரம்பத்திலேயே இந்த பங்களாதேஷ் போராட்டம் வரும்போது நம்ம முதல்ல சொன்னோம், இந்த போராட்டம் ஏதோ மக்கள் இருக்கிற ஆட்சிக்கு எதிரான போராட்டம் இல்லை, அதுதான் டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட். இந்த சண்டை போடுறதுங்கக்கூடியது ஒரு மைனாரிட்டி ஆர்ம்டு குரூப். ஸோ உண்மைக்குமே இது நான் அன்றைக்கே சொல்லும்போது இது ப்ரோ டெமோக்ராட்டிக் ப்ரொட்டஸ்ட் அல்ல, இது ப்ரோ டெரர் ப்ரொட்டஸ்ட். அன்றைக்கி நான் சொன்ன விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இது பாகிஸ்தான் இதை செய்ய வேண்டும் என்று பலகாலமாக காத்திருந்தது என்பது உண்மை. ஏன்னா ஜின்னா சொன்னார், இன்றைக்கி நாங்கள் ஒரு பாகிஸ்தான் ஒரு பங்களாதேஷ் அப்போ ஈஸ்ட் பெங்கால் இதை பண்ணிட்டோம், இதுக்கு இடையில் ஒரு இஸ்லாமிக் காரிடோர் நாங்கள் ஏற்படுத்துவோம் அப்படின்னார். நம்ம நாட்டில் 1951 கடைசியாக ரிலீஸ் ஆன 2001 சென்சஸ் வர நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜின்னா சொன்ன அந்த காரிடோர் வழியாக வரக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே வேறு மாவட்டங்களையும் கூட இஸ்லாமிய ஜனத்தொகை கொஞ்சம் அதிகமாகவே கூடியிருக்கிறது. அதனால் நீங்கள் இதெல்லாம் ப்ரீ பிளான்டு, இது இஸ்லாமிக் டெரர் பிளானில் பலகாலமாக இருந்த விஷயம். இதில் தான் உங்களுக்கு இந்த பெல்ட்டு வருது. அது அந்த வெஸ்டர்ன் யூபி, அந்த ஈஸ்டர்ன் ராஜஸ்தான், இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே இந்த பக்கம் இந்த தியோபந்த் இந்த சைடு இது எல்லாமே அதுக்குள்ளே தான் வரும், அந்த காரிடோருக்குள்ளே தான் வரும். ஸோ இதெல்லாம் வெல் பிளான்டு. இன்றைக்கி இதுக்குள்ள வாய்ப்பு வந்ததுனால இப்போ பாருங்கள், இப்போ ஹசீனா இருக்கவரை இந்த விஷயம் நடக்கலை, போன உடனே இப்போ இந்த விஷயம் நடக்குது. இதில் இன்னொரு கவனிக்கணும், நம்ம பாகிஸ்தான்லேருந்து இந்த பக்கம் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஃபென்ஸ் பண்ணிட்டோம் நம்ம அந்த பார்டரை. அங்கே இன்னமும் சில இடங்கள் கொஞ்சம் வீக்கான ஸ்பாட்ஸ் இருக்குது, அதில் வந்துக்கிட்டு இருக்குது. அதை கூடிய சீக்கிரத்தில் சரி பண்ணிவிடுவாங்க. பட் பங்களாதேஷ் சைடில் நமக்கு வெரி போரஸ் பார்டர்ஸ். இப்போ இதோடு என்ன வேண்டும் என்றாலும் இப்போ உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இன்று அதிகரித்திருக்கிறது. ஸோ இப்போ பாகிஸ்தான் இதை இங்கே கொண்டு வருகிறது அப்படிங்கும்போது நம்ம இதில் ஒரு முக்கியமான ஆங்கிளை விட்டுறோம். இதை பற்றி இந்த ஆர்டிக்கிள் நான் படித்தேன், நீங்கள் சொன்ன இந்த ஆர்டிக்கிள் நான் படித்தேன்.
இதில் சைனாவை பற்றின ஒரு குறிப்பு இல்லை. இவ்வளவு தூரத்து உள்ள ஒரு சோத்துக்கே சிங்கி அடிக்கிற பாகிஸ்தானால் இன்னொரு நாட்டுக்கு அனுப்புவதற்கு இவ்வளவு விஷயம் எங்கே இருக்கும்னு யாராவது யோசிச்சோமா? இல்லை இல்லை. அப்போ இதற்கு பின்னணியில் மேஜர் இன்வெஸ்டர் சைனாங்கக்கூடியது எல்லாரும் விட்டுருவோம். அது எனக்கு என்னன்னு புரியலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியா ஒரு ஹிடன் சைனீஸ் ஹேண்டை மட்டும் பெருசாக பார்ப்பதில்லை. காரணம் என்னென்னா, இங்கே உள்ள இடதுசாரி இதா இல்லைன்னா இங்கே உள்ள நரேட்டிவே சைனாவை பற்றி திங்க் பண்ண முடியாத அளவு இங்கே வந்து மழுங்கடிக்க செய்யப்பட்டு விட்டார்களான்னு தெரியல. இன்னொரு கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது அதானி பவர்லேருந்து கரண்ட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்ததை காசு கொடுக்கலைன்னு அதானி பவர் நிறுத்திட்டாங்க. இப்போ நேபாள் கரண்ட்டு கொடுக்குதான். யாருக்கு? பங்களாதேஷுக்கு. இந்த நேபாள் கரண்ட் கொடுக்கறதுக்குள்ள இந்த நேபாளிஸுக்கு இந்த கிரிட்டை போட்டு கொடுத்ததே இந்தியா. இப்போ இந்திய அரசு இதுக்கு இடையில் இப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? நான் தான் சொன்னேன், பல நேரங்களில் நமக்கு இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசிஸில் பல விஷயங்கள் நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு தான் இருக்குது. ஸோ இப்போ நேபாளிலேருந்து இந்தியா கட்டி கொடுத்த கிரிட்டில் இன்றைக்கி பங்களாதேஷுக்கு கரண்ட்டு போகுதான். அப்போ இதுக்கு செக் வைப்பதற்கு இந்திய அரசு இன்னும் எந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கான்னு நமக்கு தெரியலை. ஆனால் வெளிப்படையாக நம்ம கண்ணுக்கு இதுவரை தெரியலை. அப்போது காலம் தாழ்ந்து நம்ம ஒரு செயல் செய்கிறதுல பெரிய பிரயோஜனம் இருக்காது என்பதையும் இப்போ வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி புரிஞ்சுக்கணும். அப்புறம் இவங்க என்ன, அதில் வந்து ஸ்கேனிங்கில் போதை வரலாம், ஆயுதம் வரலாம், இதில் இது வரணும்னு தானே பண்ணியிருக்காங்க. இது நேரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பை யூனஸ், அந்த நாட்டில் நடக்கக்கூடிய இந்துக்களுக்கு மீதான இல்லைன்னா வேறு சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்களை அவர் கண்டிக்கலை. என்ன வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார் பாருங்க, இங்கு மீதாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களை மிகைப்படுத்தி விட்டார்கள். ஸ்டேட்மெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். நடக்கலைன்னு சொல்லலை, நடந்தவனுக்கு மேலே நான் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லலை. இப்போ அவங்கிறது ஒரு லெட்டர் எடுத்துட்டேன், இஸ்கான் அந்த ஊரை விட்டு நீ வெளியேற்றணும், வெளியேற்றாச்சுன்னா நான் அங்கே போய் கொல்ல போகிறேன்னு ஒரு துளுக்கு அங்கேருந்து ஒரு இதை கொடுத்துருக்கான். அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஹிந்து இன அழிப்புக்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய துலுக்கன், நான் தான் முன்னாடியே சொல்லுவேன், இந்த துலுக்கனாக இருக்கும் வர பிரச்சனை இல்லை, இஸ்லாமானதுனால தான் பஞ்சாயத்தை. ஏண்டா உங்கள் ஊரில் இருக்க பங்காளி மொழியை அழித்தான். இந்த வங்காள மொழி தான் முக்கியம், நமக்குள்ள மொழியும் நம் பண்பாடும் போய்விடக்கூடாதுன்னு சொல்லி தான் பங்களா ரெவல்யூஷனே வந்தது. ஆனால் அந்த சிலைகள் எல்லாம் உடைத்தார்கள் இந்த துலுக்கன், இந்த யார், இந்த ரேடிக்கல் இது. அப்போ இப்போ இவன் சொல்கிறான்ல, அப்போ நான் இந்தியன் இல்லையோ அப்படின்னு ஒன்று கத்துவானுங்களே இந்த ஜமாத்துகள், இந்த தௌஹீத் ஜமாத்து, தப்லீகி ஜமாத்து, அப்புறம் நம்ம தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம். ஏன்டா நீ இந்தியன் இல்லைங்கிறது தான் நீயே சொல்லியிருக்கே, அப்போ நீ ஏன் இஸ்லாம்ங்கிற? இந்த பார், நீ வந்து வங்காள மொழியை ஏற்றுக்கொண்டு வர உனக்கு அங்கே வந்து அதெல்லாம் வங்காள மொழி மியூசியம், வங்காள மொழி இதெல்லாம் ஒன்றும் எழுதிக்கல. அடிப்படைவாத முஸ்லீம் மேலே வந்த உடனே நீ ஏன் வந்து பெங்காலி லைப்ரரிக்கு தீய வைக்கிற? அப்போ நீ இஸ்லாம்ங்கக்கூடிய ஒரு கொடையின் கீழ் வந்து விட்டால் உனக்கு வங்க மொழியோ தமிழ் மொழியோ எந்த மொழியும் உனக்கு அந்நிய மொழி, உனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத மொழி தானே. இன்னைக்கு வங்கத்தை அழிக்க, வங்க பண்பாட்டை அழிக்க, வங்காள மொழியை அழிக்க இன்னைக்கு சர்வதேச இஸ்லாம் என்பது இன்னைக்கு செய்யக்கூடியது இந்த வேலை. அப்போ முகமது யூனிஸ் யாருக்குள்ள ரெப்ரசன்டேட்டிவ்னா வங்காளிகளின் பிரதிநிதி அல்ல, புரிஞ்சுக்கணும். இவர் யாருக்குள்ள பிரதிநிதினா சர்வதேச இஸ்லாத்தின் பிரதிநிதி. இது ரொம்ப நாள் இது நீடிக்காதுங்கக்கூடியது அவருக்கும் புரியும் நினைக்கிறேன். இது வந்து இந்த அணையிற விளக்கு ட்ரம்ப் மேலே வந்தாச்சு. பைடன் இருக்கும்போது இதெல்லாம் செட் பண்ணினாங்க. இப்போ கூட இந்த பைடன் போகிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவுக்குள்ளே டீப்பாக போய் தாக்குதல் நடத்துவதற்கு மிசைல் இதுக்கு வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காராம் உக்ரைனுக்கு. இப்போ தான் ட்ரம்ப் வந்து 2 பேரையும் பேசி தீர்க்கிறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாரு, ட்ரம்ப் வந்து பேசி தீர்த்துருவார், நமக்கு வரும், மோடி பேசிக்கிட்டு இருக்காரு, நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உலகத்தில் அமைதி எல்லாம் சொல்லக்கூடிய லிபரல் கூட்டம் இன்றைக்கி வந்து அவனை அடிக்கிறதுக்கு சொல்லுது. இங்கே என்னடானா ஆயுத கடத்தலுக்கு இந்த பயலுக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த இடதுசாரிகளை மாதிரி உலகத்தில் போலியான
இரத்த காட்டேரிகள் கிடையாதுங்கிறதுக்கு தான் இந்த சம்பவத்தில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த யூனிஸை வந்து என்ன சொன்னீங்க, அவர் கிராமின் பேங்க்கு கொண்டு வந்தார், அவர் அதை பண்ண அன்றைக்கே சொன்ன ஒன்று, அந்த உலகத்தில் எவனுக்காவது ஒரு பெரிய அவார்டுங்கக்கூடியதை இந்த சர்வதேச நிறுவனம் ஒருத்தனுக்கு கொடுத்ததுன்னா அவனை ஒரு தரத்துக்கு 9 தரம் லென்ஸை வச்சு பார்க்கணும். 1-2 தான் தப்பி நல்லதாக வரும், பாக்கி எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு அஜெண்டா இல்லாமல் அவன் செய்ய மாட்டான். இப்போது யூனிஸை கொண்டு வந்து செய்தது யார்? பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்திருக்கு, ரொம்ப தெளிவாக இதற்கு எதிராக வேலை செய்வார்கள். இதனால் பாதிக்கப்பட போகக்கூடியது இந்த யூனிஸ். அப்படியே இல்லாட்டால் கூட இங்கே இருப்பது மன்மோகன் அரசாங்கம் இல்லை, மோடி அரசாங்கம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும்னு நான் நம்புகிறேன். முன்னாடி என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்னு தைரியமாக சொல்லுவேன். ஆனால் இந்த இலங்கையில் நடந்த சில விஷயங்களும், பங்களாதேஷில் நடக்கக்கூடிய சில விஷயங்களையும், தமிழகத்திலேயும் மேற்கு வங்கத்திலும் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது திடீர் சந்தேகங்கள் நமக்கு எழுகிறது. இதை மோடி அரசு மாற்றணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் யூனியன் ஒரு விவாத நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். அந்த விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு பயங்கரவாதிகளுடன் தொடர்புள்ள ஒரு அமைப்புடன் இருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கி வந்திருக்கின்றன. அதாவது என்ன அவங்க தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திஸ் ஹவுஸ் பிலீவ்ஸ் இன் அன் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் ஆஃப் காஷ்மீர் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் அவங்க வந்து ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 2 பேர், முசமில் அயூப் தாக்கூர் அப்படிங்கிறவரும் இன்னொன்று ஜாஃபர் கான் அப்படிங்கிற 2 பேருமே வந்து பயங்கரவாத அமைப்புகளை தொடர்புடையவர்கள். அதுவும் சொல்லப்போனால் இந்த முசமில் அயூப் தாக்கூருங்கிறவர் வேர்ல்டு காஷ்மீர் ஃப்ரீடம் மூமெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை வைத்து நடத்துகிறவர். இவருக்கு மேலே ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கிறது, அதை வந்து விசாரணையிலையும் இருப்பதாகவும் சொல்கிறார்கள், பயங்கரவாத தொடர்புடைய வழக்குகள். அதே போல் இந்த ஜாஃபர் கான் அப்படிங்கிற அந்த ஆள் பேர் மேலேயும் வழக்குகள் இருக்குது அப்படிங்க சொல்கிறார்கள். இந்த நிலையில் இவர்களை கொண்டு இந்த விவாதத்தை இப்பொழுது நடத்த வேண்டியதற்கான அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு இன்றைக்கி அங்குள்ள இந்திய மாணவர்கள் இதை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் அங்கு நடத்தியிருக்கிறார்கள். ரிஷி சுனக்குள்ள தேர்தல் தோல்வி வந்த உடனேயே இந்த விஷயத்தை நான் சொன்னேன், இனிமேல் யூகேயை வந்து நீங்கள் வந்து திருத்த முடியாது, இது ஒரு மோசமான நிலைக்கு போய் அடிபட்டு தான் திரும்பி வரும்னு. அதோட ஒரு பகுதியாகத்தான் நான் இதை பார்க்குறேனே தவிர இதை நான் ஒரு பெரிய இது ஒரு அதிசயமான விஷயமாக பார்க்கல. இப்படி நடக்காட்டால் தான் அது அதிசயம். இது நடந்ததுன்னா அப்போ சரியாகத்தான் அது வேலை செய்கிறது. நான் ஏற்கனவே நான் சொன்னது தான், இந்த லிபரல்னு சொன்னால் அவன் ஜிகாதியும் கிறிஸ்தவ பயங்கரவாதி பிரிவினைவாதி உலகத்தில் இருக்கிறவன் அவ்வளோ வரையும் வச்சுருப்பான். ஏன்னா இடதுசாரியோட பிரச்சனை இதுதான், இவன் உலகம் முழுக்க ஒன்று அப்படின்னு எவன்லாம் சொல்கிறானோ இவனால் அடுத்தவனை ஏற்றுக்க முடியாது. அப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, பண்பாடு, நாடு, மொழி இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஒரு பற்றுதலை, ஒரு பிடிப்பினையை ஏற்படுத்தக்கூடியது. எல்லாவனையும் ஒரு பிடிப்பினை இல்லாதவனாக மாற்றினா தான் இவனுக்கு பொழப்பு நடத்த முடியும். ஸோ அதனால் இவனுக்கு வந்து இது எல்லா இடத்துலையும் இவர்கள் செய்து வருகிறார்கள். எங்கெல்லாம் பிரிவினைவாதி இருக்கானோ அவனெல்லாம் இவனுக்கு ஆதரிக்கக்கூடியது இவனுக்குள்ள நேச்சர். இதுதான் இடதுசாரியோட ஒரு ஃபண்டமெண்டல் இது. அதனால் பலர் எங்கிட்ட சில கம்யூனிஸ்டை சேர்ந்த சில நண்பர்கள் நமக்கு உள்ளவன்லாம் சொல்லுவான், அது என்ன நீங்கள் நாடு அப்படின்னு நீங்கள் ஒன்றுக்குள்ளே உங்களை கட்டுப்படுத்தி கொள்கிறீர்கள்? உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒன்று தானே. காற்றுக்கு வந்து எல்லை இருக்கிறதா, தண்ணிக்கு எல்லை இருக்கிறதா, அதுக்கு எல்லை இருக்கிறதா, வானத்துக்கு இருக்கா, மேகத்துக்கு இருக்கான்னு பட்டியல் வாசிப்பான். நான் அப்போ இவனுங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன், ஏன்டா அதெல்லாம் ரைட்டு, அப்போ ஏன்டா மெட்ராஸில் அங்கங்கெல்லாம் ரஷ்ய கலாச்சார மையம்னு வச்சேய, உலக கலாச்சார மையம்னு தானே நீ வைக்கணும். அப்போ என்னடா ரஷ்யான், அப்போ ரஷ்யங்கிறது ஒரு மொழியோ ஒரு ஏரியாவை மையப்படுத்தினது தானே, அது என்ன மண்ணாங்கட்டிக்கிட்ட வச்சேய? அப்போ என்ன பண்ணியிருக்கணும், லெனினும் ஸ்டாலினும் இனிமேல் நம்ம வந்து உலக மொழி என்று ஒன்றை உருவாக்குவோம், எல்லா பயல்களும் அந்த மொழியில் தான் பேசுவோம். அது என்னடா ரஷ்யான்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இது என்ன? 2ஆம் உலக யுத்தம் வந்த உடனே சார் அரசாங்கத்தில் இருந்த இந்த இராணுவ ஹானர் அவ்வளோத்தையும் ரஷ்ய படைகளுக்கு கொடுத்தான் ஸ்டாலின். என்ன மண்ணாங்கட்டியை கொடுத்த? இடதுசாரி, வலதுசாரி, காஞ்சிபுரம் சாரி, பூனம் சாரி, என்னத்தையும் ஒரு சாரியை கொடுத்து தொலைச்சிட்டு போக வேண்டியதானே. ஏன் நீ வந்து அந்த ரஷ்யன் சிம்பலை கொடுத்த? ஒன் சைனா பாலிசிங்கிறியடா சீனாக்கார, நீ தான் கம்யூனிஸ்ட்டு தானே, கேரள கம்யூனிஸ்ட்டு தானே. எப்படிடா ஒன் சைனா, ஒன் வேர்ல்டு தானடா இருக்கணும். உலகத்தில் 2 பேர், ஒன்று இருக்கிறவன் இன்னொன்று இல்லாதப்பட்டவன்,
இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அப்புறம் எதுக்குடா ஒன் சைனா பாலிசி? அப்போ உனக்குன்னு வரும்போது தேசியம் வருது, உனக்குன்னு வரும்போது பண்பாடு வருது, உனக்குன்னு வரும்போது மண்ணாங்கட்டி வருது. ஏன்டா இது அப்போ அடுத்தவனுக்கெல்லாம் கிடையாதுடா. அதனால் இது வந்து நீங்கள் தொடர்ந்து இது இந்த இந்த நோக்கமே என்னென்னா எந்தெந்த நாடுகளில் பிரிவினை, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த கிறிஸ்தவ யூனிவர்சிட்டிகள் பலகாலமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஊரில் உள்ள இந்த சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட்டில் போய் பாருங்கள், 2 வெள்ளைக்காராக இருப்பான். அவனுக்கு சமஸ்கிருதம் மூலம் முழுக்க தெரியுமானே தெரியாது. ஆனால் சமஸ்கிருத கிரந்தத்துக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் உள்ளவன் சொல்லுவான். உண்மை. ஸோ இது உலகம் முழுக்க இவனுக்கு தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக செய்யக்கூடியதுங்கக்கூடியது நமக்கு தெரிஞ்ச வரலாறு. இன்னொருத்தன் சொல்ல நிறைய பேர் கூட நம்ம ஊரில் சொல்லுவான். அப்புறம் மேக்ஸ் முல்லர் இல்லை தெரியுமோ, மோக்ஷ முல்லர் இங்கே சொல்லக்கூடியவும் உண்டு. இந்த மயிலாப்பூர் பக்கத்தில் ஒரு 10 பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த மோட்ச முல்லரை வீட்டுக்கு லெட்டர் எழுதும்போது எழுதுனா எதுக்கு ரிக்வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னா இது விவாதத்துக்கு வரும், அதோடு இதில் இதுக்கு மேலே மக்கள் கேள்வி கேட்க தொடங்குவார்கள், இதுதான் இந்த வேதத்தின் அழிவுக்கு காரணமாக இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட நம்ம புரட்சின்னு சொல்லி ஒருத்தரை வந்து ஏமாற்றி கொண்டு வந்தோம். அதாவது நாடு முழுக்க சதி இருந்ததுன்னா கடைசியில் வெள்ளைக்காரன் ரிப்போர்ட்லேயே வந்து நாடு முழுக்க சதி இல்லை, ஏதோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் நடந்தது. ஆனால் நாடு முழுக்க சதி இருந்ததுன்னு பிரச்சாரம் பண்ண ராஜாராம் மோகன் ராய். அந்த ராஜாராம் மோகன் ராய் எல்லாம் வச்சு அவரே கடைசியில் வேதம் தான் நமக்கு பிரமாணம்னே சொல்லிவிட்டார். அதனால் இந்த வேதம் இருக்கும் வரை நம்மளால் வந்து நம்ம பல ஆட்களை உருவாக்கினால் கூட நமக்கு பிரச்சனை. அதை ஒழிக்கிறதுக்கு தான் பண்ணேன்னு அந்த மோட்சம் அது எல்லாமே அங்கேருந்து வந்தது தான். ஸோ அது வந்து வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்திலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வரை விடாமல் அந்த கேம்பஸ் இந்த வேலையைத்தான் பண்ணி கொண்டு இருக்கிறது. நம்ம அதில் சந்தோஷமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கேருந்து படிக்க போன நம்ம வயலுவா டேய் நீ பண்ணுற அயோக்கியத்தனத்தை விடமாட்டோம்டா, நீ எவனாக இருந்தாலும் ஒன்று தோல் உரிக்காம விடமாட்டோம்னு போராட்டம் பண்ண பாருங்க. இங்கே தான் வீரத்துறவி நிற்கிறார். ஒரு குழந்தை உள்ளவரை போர்க்கொடி பிறந்திடும்னு சொல்லக்கூடிய அந்த ஹிந்து கெத்து இன்னைக்கு அதை நிறுத்தியிருக்கு. அதுக்கு எதிராக நிறுத்தலை, அதுக்கு எதிராக போராடுகிறது. போராட்டம் என்று ஒன்று ஆரம்பித்தால் அதன் வெற்றி என்று ஒன்று வரும்போது அன்று ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் ஹிந்துத்துவத்தை தெரு தெருவாக பேசக்கூடிய காலம் வந்தே தீரும். ஆனால் நான் இதுக்கு அப்பாற்பட்டு இந்த விஷயத்தை பார்க்குறேன். இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாங்கல்ல, இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதில் இந்த ப்ரோ ஐஎஸ்ஐஎஸ் குரூப் ஒன்று, இதுக்கு கூட கொஞ்சம் காலிஸ்தானிஸ், இதோட 3ஆவதாக ஒரு குரூப் இருந்தது. அந்த குரூப் யார் அப்படின்னு சொன்னேன்னா தமிழ் குரூப் ஒன்று இருக்கு. இதுதான் நான் வந்து ஒரு ஆபத்தான விஷயமாக பார்க்கிறேன். இதைத்தான் நான் தொடர்ந்து ஸ்ட்ரீட் டிவியில் சொல்லிக்கிட்டு வர்றேன். இதுலேயும் இந்த மாதிரியான ஒரு குரூப்பு வேலை செய்திருக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டிற்கு வெளியில் இருக்கக்கூடிய பல தமிழ்ச் சங்கங்கள் இன்று இந்த மாதிரியான குரூப்புகள் வசம் போய்கொண்டிருக்கின்றன. மறுபடி ஸ்ரீ டிவியில் இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஒவ்வொரு நாட்டிலையும் நீங்கள் இதை செக் பண்ணுங்கன்னு. ஆனால் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த காஷ்மீரி, இந்த நாகாலாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரூப்ஸு, இன்றைக்கி உள்ள இந்த குக்கி பிரிவினைவாதிகள், காலிஸ்தானி, இவர்கள்லாம் அடிக்கடி கூட்டம் நடத்துகிறார்கள். இந்த மாதிரியான ஒரு கூட்டம் கூட சமீபத்தில் நடந்தது. நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ஆட்கள்லாம் போய் கலந்து கொண்டார்கள். இந்த செய்தியும் ஸ்ரீ டிவியில் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், ஆக்ஸ்போர்டில் காலிஸ்தானி, ஐஎஸ்ஐஎஸ், ப்ரோ ஐஎஸ்ஐஎஸ், தமிழ் பிரிவினைவாதிகள். இப்போ பல இடங்களில், யுஎஸில் பல ஸ்டேட்ஸில் பல இடங்கள்லாம் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுங்கக்கூடியது ஒரு ஃபேக்டராக கொண்டு வந்து பல இடங்களில் திருத்தங்கள் எல்லாம் சட்டத்தில் வரும். அது வரும்போது நான் சொன்னேன், இதுக்கு பின்னணியில் வேறு நோக்கங்கள் இருக்கிறது. இன்றைக்கி எதெல்லாம் நம்ம சொன்னோமோ அதெல்லாம் இன்றைக்கி இந்த ஆக்ஸ்போர்டு நிகழ்ச்சியில் நம்மளால் பார்க்க முடியுது. நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளவு தூரம் நீங்கள் ஃப்ரீ ஸ்பீச் எல்லாம் பண்ணுறீங்கல்ல, அதே மாதிரி ஜிங்ஜியாங் ப்ராவின்ஸ் தனி நாடாக அறிவிக்க வேண்டும்னு சொல்லி ஏதாவது ஒரு ஏன்டா இந்த ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ் என்னெல்லாமோ வச்சுருக்கேன்ல, தனி இதாக அறிவிக்கப்பட வேண்டும் ஒரு சொல்லியிருக்கேன்லடா? இல்லை, சொன்னது இல்லை. ஏன்டா சொல்லலை? ஏன் சொல்லலை? உனக்கு காசு கொடுக்குற பயில அவன் தானே, சீனாக்காரன் தானே, சொல்ல மாட்டேன் இல்லை. அப்போது இந்த மாதிரி இந்த நாட்டில் இருக்கிற வெளிநாடு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இன்று இந்தியர்களுக்கு எதிராக, இன்றைக்கி பஞ்சாபில் மீண்டும்
பிரிவினைவாத எண்ணம் வருவதற்கு காரணம் இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளை வைத்து தான் இங்கே ப்ரெஷர் பண்ணாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது பெரிய அளவில் எடுப்பதற்கு காரணம் இந்த வெளிநாட்டில் உள்ளதை வச்சு இங்கே ப்ரெஷர் பண்ணது. இப்போ இதே கூட்டணி இந்த ஆக்ஸ்போர்டு விஷயத்திற்கும் பின்னணியில் இருக்கிறது என்பதை பார்க்கும்போது, என்று இன்றைக்கி காஷ்மீருக்கு தனிநாடுன்னு நடத்துகிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்று தனிநாடு என்ற ஒரு போராட்டம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடத்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. இப்போ கூட அடுத்த வாரமோ என்னவோ இந்த தனித்தமிழ்நாடுன்னா என்னங்கிறத பற்றி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது நம்ம மெட்ராஸில். ஆமாம், தமிழ் தேசியவாதிகள் வைத்து இதுக்கு ஒரு அஜெண்டாவை இது பண்ண வரோம். பொழிலன் மாதிரி பலர் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படின்னு ஒரு இன்விடேஷனை கூட பார்த்தேன். ஆமாம், இதெல்லாம் இந்த மாதிரியான செட்டப்புக்குள்ள தொடர்ச்சி. இப்போ இந்த நிகழ்ச்சியை எப்படியானாலும் மாநில அரசு தடுக்க போகிறதில்ல, நிச்சயமாக செய்ய போகிறதில்ல. இப்போது மத்திய அரசு இப்போ மாநில அரசுக்கு என்ன போகிறது? இப்போ நீங்கள் அமித்ஷா என்பவர் உண்மையான தைரியமான ஒரு ஹோம் மினிஸ்டராக இருந்தால் நீங்கள் இப்போ தமிழ்நாடு டிஜிபிக்கு லெட்டர் எழுதுங்க. தனித்தமிழ்நாடுக்குள்ள அஜெண்டானா என்னங்கக்கூடியதை விளக்கக்கூடிய ஒரு கூட்டம் இங்கே நடக்கப் போகிறது. இதை எப்படி நீங்கள் தடுக்கப் போகிறீர்கள்? நீங்கள் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸர் என்பதால் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி பிரிவினைவாதத்திற்கு இடமில்லை, இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்காக தான் நாங்கள் உங்களுக்கு ஐபிஎஸ் என்று பேட்ஜை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி தைரியமாக இன்னும் உள்துறை அமைச்சகம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுமா? இந்த கேள்வி இன்றைக்கி எனக்கு இருக்குது. இதை மத்திய அரசு செய்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த ஆக்ஸ்போர்ட் நிகழ்ச்சி என்பது ஏதோ வெளிநாட்டில் நடந்ததல்ல. இது திட்டமிட்டு பாரதத்தை துண்டாடுவதற்காக நடத்தப்படுகிறது. இதில் தமிழ் அமைப்புகளின் பங்கும் இதை ஆர்கனைஸ் பண்ணுறதில் இருக்குது. ஆனால் இதை எதிர்த்தவர்களும் இதிலையும் தமிழர்கள் இருக்கிறார்கள். அதுதான் நம்ம அதில் பார்க்க வேண்டியது. அதனால் நீ எவ்வளவு திட்டம் போட்டாலும் அதை உடைப்பதற்கு இந்துக்கள் தயாராக இருக்கிறோம். இதை எச்சரிக்கையாகவே நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் அரசே இதை செய்தாச்சு அப்படின்னு சொன்னால் சுமூகமாக இருக்கும். இதை அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். நன்றி சார். வணக்கம்மா. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.